ஹலோ, வீட்ல யார் இருக்கீங்க? கொஞ்சம் வீட்ல இருந்து வெளியில வாங்க. நான் போஸ்ட்மேன் வந்திருக்கேன். ஏதோ பைக் சத்தம் கேக்குது. நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து நிக்குது போல இருக்கே. நீ போய் பாக்குறியா? சரி, நீ போய் பாரு, யாருன்னு பாரு. போஸ்ட்மேன் வந்திருக்கேன், கொஞ்சம் வெளியில வாங்க. ஓ, போஸ்ட்மேனுங்களா? எங்களுக்கு யாருங்க போஸ்ட் அனுப்பியிருக்கா? எங்களுடைய அட்ரஸ் நாங்க கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்கோம். போஸ்ட் இப்போ யார் பேர்ல வந்திருக்கு? உங்களுக்கு ஸ்பீடு போஸ்ட் வந்திருக்கு. யாரோ அமிர்தா அப்படிங்கிறவங்களுடைய பேர்ல வந்திருக்கு போஸ்ட். ஓ, அமிர்தாவா? ஆமா, அப்படியா? ஸ்பீடு போஸ்ட் வந்திருக்கு. இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. எங்க கையெழுத்து போடணும்? இதோ இங்க போடுங்கம்மா. இங்கயா? இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க. சரி சரி, நீங்க தான் போஸ்ட்மேனா? அப்போ இதுக்கப்புறம் எங்களுக்கு போஸ்ட் வந்ததுன்னா இந்த வீட்டுக்கே நீங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? எங்க அட்ரஸ் குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. நான் வரேன். சரிங்கம்மா, கண்டிப்பா இதே இடத்துக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறேன். என்னது போஸ்டா? ஸ்பீட் போஸ்டா? நமக்கு யார் அனுப்புறாமோ? ஐயோ குட்டி, யார் எனக்கு லெட்டர் போட்டிருக்கா தெரியுமா? அம்ரிதா தான், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து எல்லா டைம்லயும் என் கூடவே இருப்பாள்ல, எனக்கு ரொம்ப துணையா இருந்தால அந்த பொண்ணு அம்ரிதா தான் எனக்கு லெட்டர் போட்டிருக்கா. அம்ரிதா உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு. என் கூட கூட அவ ரொம்ப பழக்கமா இருப்பாளே. ஐயோ, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய அட்ரஸை நான் வந்து ஷேர் பண்ணினேன். நாம இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா, அதனால என் அட்ரஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணேன். அது எப்படியோ அம்ரிதா கைக்கு போயிருக்கு. அதனால அம்ரிதா தான் லெட்டர் போட்டிருக்கா. அவளுக்கு என்ன கூட பிடிக்கும். அவ என் கூடயும் ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. அது என்னன்னா, நம்மளை பார்க்க வரேன்னு மெசேஜ் போட்டிருக்கா. நம்மளை பார்க்கறதுக்கு இன்னும் 2 நாள்ல வந்துருவாளா. அதனாலதான் ஸ்பீடு போஸ்ட்ல நமக்கு அனுப்பியிருக்கா. காலேஜ் டேஸ்ல ஹாஸ்டல்ல என் கூட தான் அவ தூங்குவா. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு இல்லையா அம்ரிதா? அவளுக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா கொஞ்சம் படிச்சு சொல்லு அம்மு. ஆமா ஆமா, இரு நான் படிச்சு சொல்றேன். அவ என்ன லெட்டர்ல எழுதியிருக்கா அப்படின்னு படிச்சு சொல்றேன். அன்புள்ள அம்முக்கு, நான் அம்ரிதா. எப்படி இருக்கிறாய்? உன் சகோதரி குட்டி எப்படி இருக்கிறாள்? என் சூழ்நிலை இங்கு சரியில்லை. என் அம்மா சமீப காலத்தில் இறந்து விட்டார். அதனால் நான் மிகவும் டிப்ரெஷனாக இருக்கிறேன். உன்னையும் உன் சகோதரி குட்டியையும் பார்த்து கொஞ்ச நாள் உங்கள் கூட தங்கி இருந்தால் எனது மனது அமைதி அடையும், ரிலாக்ஸ்டா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் உங்கள் ஊரிற்கு, உங்களுடைய வீட்டிற்கு நான் வரவிருக்கிறேன் இன்னும் 2 நாட்களில். உனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இருக்காது என்று நான் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உன்னை நேரில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. இப்படிக்கு அம்ரிதா. ஐயையோ, அவங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்களா? அட பாவமே, அவளுக்கு இருந்ததே அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாருன்னு சொல்லியிருந்தா இல்லையா? இப்ப அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்களா? இனிமே அவ என்ன செய்வா? பாவம் அவ. அம்மு, ஒரு வாக்குறுதி நம்ம 2 பேரும் பண்ணிக்கலாம். அவ இங்க வந்ததுக்கு பிறகு அவ மனக்கவலை எல்லாத்தையும் நம்ம போக்கணும். அவளை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அவளும் இனிமேல் நம்மளுடைய ஃபேமிலியில் ஒருத்தி தான். அவளுக்கு எப்படியாச்சும் நாம் நல்ல விதத்தில் ட்ரீட் பண்ணணும். அவள் மனக்கவலை எல்லாத்தையும் போக்கி நம்ம அவளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஏய் குட்டி, உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல அமிர்தா நம்ம வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறது? உனக்கு கவலையாக இருக்காதுல்ல? உனக்கு அன்னெசரியாக ஃபீல் ஆகாதில்ல? ஏன்னா அம்ரிதாக்கு நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லடி. எனக்கு நிறைய மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அம்ரிதாவுக்கு யோசிச்சு பாரு, அவளுக்கு யாருமே இல்லை. நமக்கும் இந்த நிலைமை நாளைக்கு வராதுன்னு என்னடி நிச்சயம்? அவளை நம்ம வீட்டில் சேர்த்துக்கலாண்டி. அவளை கொஞ்ச நாளைக்கு நம்ம நல்லா பார்த்துக்கணும்ல. அவள் ஆனால் ரொம்ப ரிச்சான ஃபேமிலியான சேர்ந்த பொண்ணு தான். பட் அவளுக்கு இப்போ மன அழுத்தம் அப்படிங்கிறதுனால அவள் நம்மளை தானே தேடி வரா. அவளை நம்ம நல்லா பார்த்துக்கலாம். உனக்கு ஓகே தானே? உனக்கு ஆட்சேபனை இல்லைல்ல? நான் ஏன் திருப்பி திருப்பி கேட்குறேன்னா, உனக்கு நிம்மதியா இருக்கணும்ல, அதனால தான் கேட்குறேன். என்ன பேசுற? உன் ஃப்ரெண்ட் அப்படின்னா எனக்கும் ஃப்ரெண்டு தானே. அமிர்தா உன் கூட மட்டுமா பழகுனா? சின்ன வயசுல இருந்து நானும் அவளை பார்த்து தானே வளர்ந்தேன். இதுலலாம் நான் வந்து எந்த விஷயமும் நினைக்க மாட்டேன். அவ எனக்கும் ஃப்ரெண்டு தான். சரி, அமிர்தா வரதுக்கு நேரம் ஆச்சு, வா வெயிட் பண்ணலாம். எப்போ வருவா?
வர நேரம் ஆயிடுச்சே. ஹாய் அம்மு, ஹாய் குட்டி, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்ரிதா எப்படி இருக்க? உன்னை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, நீங்க ரெண்டு பேரும் ஆளே மாறிட்டீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்க நீயும். நல்ல பளபளன்னு மாறிட்டீங்களே. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணலையா? நான் உங்களை தேடி தேடி அழுத்தியே போயிட்டேன்டி. இல்ல இல்ல, நாங்க ஃபேஸ்புக் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. ரொம்ப சந்தோஷம். ஏ குட்டி, அழகா இருக்கடி. லெட்டர் போட்டியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மு, நீ ரொம்ப சூப்பரா இருக்க. வா, உங்க ரெண்டு பேத்தையும் நான் ஹக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆறுதலா இருக்கீங்க நீங்க ரெண்டு பேருமே. எனக்கு எப்படியும் உங்க யங் சிஸ்டர் தான் எனக்கு அட்ரஸ் கொடுத்தா. அப்பா சாமி, என்னால முடியல. நான் நடந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததுனால எனக்கு காலெல்லாம் வலிக்குது. நான் ஒரு பக்கமா உட்காந்துக்கிறேன். நானும் வரேன், உன் மடியில வந்து படுத்துக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உன் மடியில படுத்து. ஓகே ஓகே, வா என்னோட மடியில படுத்துக்கோ. சரி, நீயும் தான் குட்டி, வந்து என் மடியில படுத்துக்கோ. வா. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். அமிர்தாக்கு ஆரஞ்சு பழம் எடுத்துட்டு வரேன். அமிர்தா எதுவுமே சாப்பிடாம இருப்பா. நான் போய் எடுத்துட்டு வரேன். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க 3 பேரும் அம்மு, குட்டி, அமிர்தா. ஆமா, நீங்க எல்லாரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோஸை டெய்லி ரெகுலர்ஸா பாருங்க. நான் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு வந்துகிட்டே இருக்கேன். ஏய் பசங்களா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்து டெய்லி வீடியோஸ் இனிமே போட போறோம். அதுவும் ரெகுலரா உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான கண்டென்ட்டை நாங்க தர போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். தேங்க்யூ.